ஹலோ மக்களே, நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா எங்கள் அம்மா ஊர் பொங்கலுக்கு தான் கிளம்பிட்டோம். போகையிலே நான் பூ வாங்கி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் அம்மா ஊர் சாத்தூர் தான். பைக்கில் 1/2 hour ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். போய்கிட்ருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாங் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவோட ரியாக்ஷனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து, ரொம்ப நாளாக வரவே இல்லை. ஆனால் நாங்கள் வாரோன்னு தெரியும், ஆனால் இப்போ வருவோன்னு தெரியாது. நைட் வருவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்க்கவும் அவங்களோட ரியாக்ஷனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, எங்கள் அப்பாவுக்கும் சந்தோஷம். உடனே எங்கள் அம்மா நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லிட்டு பாயாசம் தான் காய்ச்சி வச்சுருந்தாங்க. பாயாசமும் பாசிப்பயிரும் வச்சுருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வீட்டில் உட்காந்துருக்கும்போது அங்கே கோவிலுக்கு அக்னி சட்டி எடுத்துகிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் கவர் பண்ணியிருக்கேன். நாங்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நடந்து தான் போகிறோம் கோயிலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் அம்மா ஊர் முருகன் கோவில். அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா ஓடி வரும் நம்மை வாரி அணைக்கிடும் தாயாக நின்றிடுவாள். ஒரு நல்ல வழி சொல்லிடுவாள். பாடி அழுதிட ஏது குறை என தாயாக்கி வைத்திடுவாள். அவள் சேயாக வந்திடுவாள். நாகமைந்தும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொம்மையும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இதில் ரெட் கலர் பொம்மை 2 வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.